இயேசு உங்களை நேசிக்கிறார். இந்த நாள் வேதாகம தியானத்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். மிதியிட்ட ஒரே களிமண்ணாலே குயவன் ஒரு பாத்திரத்தை கனமான காரியத்துக்கும் ஒரு பாத்திரத்தை கனவீனமான காரியத்துக்கும் பண்ணுகிறதற்கு மண்ணின் மேல் அவனுக்கு அதிகாரம் இல்லையோ? ரோமர் 9:21. ஒரு ஆங்கில தம்பதியினர் ஒரு முறை பொருட்கள் வாங்க கடைக்கு சென்றார்கள். இவர்களுக்கு பழங்காலத்து அழகிய பொருட்கள் என்றால் மிகவும் பிடிக்கும். ஆகவே மிக அழகாக வண்ணம் தீட்டப்பட்ட ஓர் அழகிய டீ கப் ஒன்றை பார்த்தார்கள். இந்த டீ கப் மிகவும் அழகாக இருக்கிறதே, இதையே நாம் வாங்கிவிடலாமே. இதை போன்ற அழகான டீ கப்பை நான் இதுவரை பார்த்ததில்லை என்றாள் மனைவி. குவளையை கைகளில் வாங்கிய அந்த மனைவி அதன் அழகை ரசித்துக் கொண்டிருக்கையில் அந்த குவளை பேச துவங்கியது. நான் எப்படி இவ்வளவு அழகான குவளையாக மாறினேன் தெரியுமா என்றது. இப்படி அழகான குவளையாக ஆகும் முன் நான் ஒரு அழுக்கான சிவப்பு நிறம் கொண்ட களிமண்ணாயிருந்தேன். என்னுடைய முதலாளியான குயவன் என்னை எடுத்து என்னை தட்டி ஒரு உருண்டையாக மாற்றினார். அவர் என்னை தட்டி உருண்டையாக அழுத்திய போது, ஐயா, வேண்டாம் வேண்டாம் என்று கதறி அழுதேன். என்னை விட்டுவிடுங்கள் என்று கெஞ்சினேன். ஆனால் அவரோ என்னை விட்டுவிடும் நேரம் இன்னும் வரவில்லை என்றார். அதற்கு பின் உருண்டையாக என்னை ஒரு சக்கரத்தின் மீது வைத்தார். திடீரென்று என்னை அவர் சுற்றிவிட நான் சுற்றி சுற்றி வந்தேன். ஐயோ, நிறுத்துங்கள், எனக்கு மயக்கமாக வருகிறது, என்னை விட்டுவிடுங்கள் என்று கதறினேன். ஆனால் என் குயவனோ உன்னை விட்டுவிடும் நேரம் இன்னும் வரவில்லை என்றார். அதற்கு பின் என்னை ஒரு சூளையில் போட்டார். அப்பப்பா, அதை போல வேதனையை என் வாழ்நாளில் எப்போதும் நான் அனுபவிக்க போவதும் கிடையாது. எதற்காக இந்த கொடிய குயவன் இப்படி என்னை வேதனைப்படுத்துகிறான் என்று புலம்பினேன், கதறினேன், அழுதேன். சூளையின் சுவர்களை உதைத்தேன். சூளையின் வாய் வழியாக அவர் முகம் தெரிந்தது. கைகளை கூப்பி தயவு செய்து என்னை விட்டுவிடுங்கள் என்று கெஞ்சினேன். அதற்கு அவர் உன்னை விட்டுவிட நேரம் இன்னும் வரவில்லை என்றார். ஒரு வழியாக சூளையின் கதவை திறந்தார் அந்த குயவன். என்னை ஒரு பரண் மேல் வைத்து ஆரவிட்டார். அப்பா, கொஞ்சம் இன்பமாக இருந்தது. பின்பு தன் கரங்களால் அழகான வர்ணத்தை என் மீது தீட்டினார். ஐயோ, அந்த வண்ண பிரஷை என் மீது தடவ தடவ எனக்கு மறுபடியும் வேதனை உண்டாக்கியது. நிறுத்து நிறுத்து என்றேன். நிறுத்தும் நேரம் இன்னும் வரவில்லை என்றார். திடீரென்று என்னை மறுபடியும் ஒரு சூளையில் போட்டார். இது இதற்கு முன் இருந்த சூளையைப் போல இல்லை, அதை போல 2 மடங்கு சூடு. எனக்கோ மூச்சு திணறியது. கெஞ்சினேன், மன்றாடினேன், கதறினேன். இதற்கெல்லாம் ஒரு முடிவே இல்லையா? உங்களுக்கு இரக்கமே இல்லையா? என்னுடைய இடத்தில் கொஞ்சம் உங்களை வைத்து பாருங்களேன் என்றேன். கோபமாக அவரும் தலையசைத்து கொண்டே உன் நேரம் இன்னும் வரவில்லையே என்றார். இதற்கு மேல் எந்த நம்பிக்கையும் இல்லை என்ற முடிவுக்கு வந்தேன். இவரிடமிருந்து தப்பிக்கவே முடியாது என நினைத்தேன். முற்றிலும் சரணடைந்தேன். உடனே திடீரென்று கதவுகள் திறந்தன. என்னை அவர் கையில் ஏந்தினார். ஒரு அலங்கார இடத்தில் வைத்தார். சுமார் 1 மணி நேரம் அப்படியே நான் நின்ற பின் உள்ளே சென்று ஒரு கண்ணாடியை எடுத்துக்கொண்டு வந்து, இதோ இதில் பார் என்றார். பார்த்தவுடன் அதிர்ச்சியுற்றேன். இது நான் அல்ல என்று கதறினேன். நான் அவ்வளவு அழகாக காணப்பட்டேன். இப்பொழுது அவர் என்னிடம் பேசினார். மகனே, உன்னை உருட்டி சுற்றுவதால் உனக்கு எவ்வளவு தூரம் வேதனையாய் இருக்கும் என்பதை நன்கு அறிவேன். ஆனால் நான் மட்டும் உன்னை எடுக்காமல் அப்படியே விட்டுவிட்டிருந்தால் நீ காய்ந்து ஒரு மண்கட்டியாக போயிருப்பாய். நான் உன்னை வனையும்படி சக்கரத்தின் மீது போட்ட போதும் அந்த சக்கரத்தை சுற்றிவிடும் போதும் அது உனக்கு எவ்வளவு வேதனையை கொடுத்திருக்கும் என்று எனக்கு நன்றாக தெரியும். ஆனால் நான் மட்டும் அப்படி செய்யாதிருந்தால் நீ நொறுங்கி போயிருப்பாய். உன்னை சூளையில் போட்ட போது அது உன்னை சுட்டெரிக்கும் என்று எனக்கு நன்றாக தெரியும். ஆனால் அப்படி செய்யாதிருந்தால் நீ கீறல் விட்டிருப்பாய். உன்மேல் ஓவியம் தீட்டும் போது உன் கன்னங்கள் வலித்தது எனக்கு தெரியும். ஆனால் அப்படி செய்யாதிருந்தால் உன் வாழ்க்கையில் வண்ணமயமான அற்புதங்கள் நடந்திருக்காது.
இப்பொழுது என் கைவண்ணம் உன்மேல் பட்டு அழகான குவளையாக மாறியிருக்கிறாய். நீ என்னவாக வேண்டும் என நான் என் மனதில் திட்டமிட்டிருந்தேனோ அதைப் போலவே நீ மாறியிருக்கிறாய் என்று. ஆம், எனக்கு அருமையானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலும் இதையே தான் தேவன் செய்கிறார். உங்களை வைத்து என்ன செய்ய வேண்டும் என்று அவருக்கு நன்றாக தெரியும். அவர் குயவன், நீங்கள் களிமண். களிமண்ணாம் உங்களை அநேக வேதனைக்கு வழிநடத்தக்கூடிய நிர்பந்தங்கள் ஏற்படலாம். சுட்டெரிக்கும் தீயினால் உங்கள் விசுவாசம் சோதிக்கப்படலாம். ஆனால் என்னதான் உங்கள் சூழ்நிலைகள் உங்கள் பலத்தை மிஞ்சி போனாலும் சரி, உங்கள் வாழ்க்கை அவரது கரங்களில் பத்திரமாக இருக்கிறது என்பதை மறந்து போக வேண்டாம். நீங்கள் காண்கிற உங்கள் சூழ்நிலைகளை வைத்து உங்கள் எதிர்காலத்தையோ கர்த்தரையோ எடை போட்டு விட வேண்டாம். உங்களை அவரது உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறார் என்பதை மறந்து விட வேண்டாம். அழகான பாத்திரமாய் உங்களை உருவாக்கி அழகு பார்ப்பார் நம் தேவன். கலங்காதிருங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். எங்களை அதிகமாக நேசித்துவள் நடத்துகிறீங்களா அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாட்களில் கூட அப்பா நாங்கள் ஆண்டவரே எங்களை அப்பா உடைய கரங்களில் அப்பா வனையும்படியாக ஒப்பு கொடுக்கக்கூடிய கிருபைகளை என் தேவன் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு கொடுப்பீராக ராஜா. ஆண்டவரே தாங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திர கஷ்டங்கள் வழியாக போகும்போது ஆண்டவரே ஸ்தோத்திர ராஜா, எல்லாம் ஒரு முடிவுக்கு வந்து கர்த்தாவே அழகான பாத்திரங்களாய் உருவாக்கப்படும் ஆண்டவரே நேரத்தை நீர் வைத்திருக்கிறீர் என்பதை உணர்ந்து கர்த்தாவே கர்த்தருடைய நேரத்திற்காக கர்த்தருடைய வேலைக்காக பொறுமையுடன் காத்திருக்கக்கூடிய கிருபைகளை கொடும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.